எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். சைதாப்பேட், முக்கியமாக சைதாப்பேட்டு, அப்புறம் கேவி குப்பம் போன்ற ஏரியாவில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். அங்கெல்லாம் வந்து மா சுப்பிரமணியத்துடைய தூண்டுதல்னால மிகப்பெரிய கலவரம் அன்ற சைதாப்பேட்டில் நடந்தது. அதேமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவருடைய கவனத்திற்கும் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் அந்தந்த இதில் இருக்கிற காவல் நிலையத்திற்கும் நாங்கள் புகாராக அளித்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகளும் இப்போயாவது உண்மை நிலையை புரிஞ்சிட்டு நேர்மையாக நியாயமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த செய்தி வந்தது. அதாவது சைதாப்பேட்டில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்க மா சுப்பிரமணியம் வந்து பல ரவுடிகளை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், அங்கே கவுண்டிங்க்கு வரும் எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கப்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் அதற்காக நாங்கள் புகாரும் அமைச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு புகார் அளிக்கவும் உள்ளோம். கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் அங்கேயும் பாதுகாப்பு அளிக்கும். இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, அதை கொடுப்போம். துறைமுகத்தில் அதே சூழலாக இருக்குது. நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் அளவுக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே தான் சென்னை பெரும்பாலான இடங்கள், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் திமுக வந்து தோல்வி பயத்தால் இப்போயே வந்து அவங்களுடைய அராஜகத்தை கட்டழுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுடைய சொத்து இல்லை, அவங்க யாருங்க மன்னரும் இல்லை. கண்டிப்பாக 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் நல்ல பதிலடி கொடுப்பார்கள். முற்றிலுமாக இது திமுக தமிழகத்திலிருந்து தீய சக்தி திமுக அகற்றப்படும் நாள் வெகு தூரம் இல்லை, இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள்.